ஒரு காலத்தில் வார இறுதி வந்தாலே குடும்பத்துடன் பிக் பஸாருக்கு செல்வது பலரின் வழக்கமாக இருந்தது. இசே சாஸ்டா और अच्छा कहीं नहीं என்ற விளம்பரம் இந்தியா முழுவதும் பிரபலமானது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுடன் நூற்றுக்கணக்கான கடைகளை கொண்டிருந்த இந்த மிகப்பெரிய ரீட்டெயில் நிறுவனம் இன்று ஏன் இல்லை? இந்த வீடியோவில் பிக் பஸாரின் எழுச்சி, வெற்றி, தவறுகள், வீழ்ச்சி மற்றும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பார்க்கலாம். பிக் பஸாரின் தொடக்கம். பிக் பஸார் 2001இல் கிஷோர் பியானி தலைமையிலான ஃபியூச்சர் குரூப் மூலம் தொடங்கப்பட்டது. அந்த காலத்தில் இந்தியாவில் பெரிய அளவிலான சூப்பர் மார்க்கெட்டுகள் மிகவும் குறைவு. பிக் பஸார் இந்திய மக்களின் வாங்கும் வழக்கத்திற்கு ஏற்ற தள்ளுபடி விற்பனை முறையை அறிமுகப்படுத்தியது. எப்படி வெற்றி பெற்றது? குறைந்த விலை, திருவிழா சலுகைகள், ஒரே இடத்தில் மளிகை, ஆடை, வீட்டு உபயோகப் பொருட்கள், நடுத்தர குடும்பங்களை இலக்காக கொண்டு விற்பனை. வெனஸ்டே பஸார், மகா பட்ஜெட் போன்ற சலுகைகள் பெரும் வரவேற்பை பெற்றன. சில ஆண்டுகளில் நாடு முழுவதும் 250க்கும் மேற்பட்ட பிக் பஸார் கடைகள் திறக்கப்பட்டன. வீழ்ச்சி எப்படி தொடங்கியது? 2015க்கு பிறகு இந்தியாவில் ஆன்லைன் ஷாப்பிங் வேகமாக வளர்ந்தது. அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் வீடு தேடி பொருட்களை வழங்க தொடங்கின. பிக் பஸார் தனது டிஜிட்டல் மாற்றத்தை அதே வேகத்தில் செய்யவில்லை. அதே நேரத்தில் ஃபியூச்சர் குரூப் அதிக கடன் வாங்கி வேகமாக விரிவடைந்தது. விற்பனை வளர்ச்சி மந்தமானதால் அந்த கடன்களை சமாளிப்பது கடினமானது. கொரோனா காலத்தின் தாக்கம். 2020இல் கோவிட்-19 ஊரடங்கு காலத்தில் கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் குறைந்தனர். வருமானம் குறைந்தது. கடன் சுமை அதிகரித்தது. ரிலையன்ஸ் ஒப்பந்தம். ரிலையன்ஸ் ரீட்டெயில் நிறுவனத்துடன் ஃபியூச்சர் குரூப் தனது வணிகத்தை விற்க ஒப்பந்தம் செய்தது. ஆனால் சட்ட பிரச்சினைகள் மற்றும் அமேசான் நிறுவனத்துடன் ஏற்பட்ட வழக்குகள் காரணமாக அந்த ஒப்பந்தம் நிறைவேறவில்லை. அதனால் நிதி நிலை மேலும் மோசமடைந்தது. இறுதி வீழ்ச்சி. 2022இல் பல பிக் பஸார் கடைகள் மூடப்பட்டன. பல கடைகளின் இடங்களை ரிலையன்ஸ் ரீட்டெயில் கைப்பற்றியது. ஒரு காலத்தில் இந்திய ரீட்டெயில் துறையில் அடையாளமாக இருந்த பிக் பஸார் வரலாறாக மாறியது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். சந்தை மாறும்போது தொழில்நுட்பம் மாற வேண்டும். அளவுக்கு மீறிய கடன் ஆபத்தானது. டிஜிட்டல் மாற்றத்தை தாமதப்படுத்தக் கூடாது. வாடிக்கையாளர்களின் பழக்க மாற்றத்தை விரைவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிக் பஸார் தோல்வியடைந்தாலும் அது இந்திய ரீட்டெயில் துறையை மாற்றிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக நினைவில் இருக்கும். ஒரு நிறுவனத்தின் வெற்றி நிரந்தரமல்ல. தொடர்ந்து புதுமைகளை ஏற்றுக்கொள்பவர்களே நீண்ட காலம் நிலைத்து நிற்பார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற வணிக வரலாறுகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.